நான் பயப்பட மாட்டேன் சொல்றாரு. நான் எதுக்கு பயப்படணும்? எனக்கு பதிலாக என் மேய்ப்பன் எனக்குள்ளே இருக்கிறார், மேய்ப்பன் பொறுப்பு எடுத்து கொண்டு இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்? எனக்கு என்ன கவலை? இது நம்புகிறதற்கு மிக மிக கடினமாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் புலம்பினதுக்கு காரணம் இதுதான். கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தாங்க, ஞான போஜனத்தை புசித்தாங்க, ஞான பானத்தை குடித்தாங்க, அவர்களோடு சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அநேகம் பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்தது இல்லை என்று சொல்றார். அவர்கள் புசித்தாங்க, குடித்தாங்க, விளையாட ஆரம்பிச்சாங்க, வேசித்தனம் பண்ணாங்க, பரீட்சை பார்த்தாங்க, முறுமுறுத்தாங்க. ஒரு இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கைக்கு வராததற்கு என்ன காரணம்? எனக்கு ஒரு மேய்ப்பன் என்னை எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டி கொண்டு போகிறார், அவர் பொறுப்பெடுத்திருக்கிறார் என்று நம்ப முடியாத ஒரு நிலையில் நாங்கள் எகிப்துக்கு போவோம், வேறொரு தலைவனை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம். இதானே, எங்களுக்கு கிறிஸ்து மேய்ப்பனாக வேண்டாம், வேறொருவனை தலைவனாக மேய்ப்பராக நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளும். அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருந்தால் நான் பாதாளத்துக்கு தான் போகணும். எனக்கு என்ன பலன் கிடைக்கும்? குருடனுக்கு வழிகாட்ட முடியாதவர்களை விட்டு விடுங்கள் அப்படிங்கிறாரு. நான் குருடனாக இருக்கிறேன், ஒருவனுக்கு கண் தெரியலை. அப்போ கண் தெரிந்த ஒருவன் அவரை கைப்பிடித்து கரம் பிடித்து வழி நடத்துகிறான் என்ற குருடன் சந்தோஷமாக இருப்பான். அவன் வருத்தப்படவே மாட்டான். எனக்கு கண்ணு தெரியாது, ஆனால் எனக்கு வழி நடத்துகிறவருக்கு எல்லாம் தெரியும், அவர் எனக்கு எல்லா இடத்துலையும் அவர் செம்மையாக கொண்டு போவார் என்று அவன் இளைப்பாருவான். அவன் ஒருபோதும் சந்தேகப்பட மாட்டான், இவர் ஏன் இந்த வழியாக கூப்பிட்டு போகிறார், ஏன் இப்படி கூப்பிட்டு போகிறார், என்ன செய்கிறார், இவருக்கு என்ன என்று அவன் சந்தேகப்படவே மாட்டான். அவன் நம்புவான். நம்முடைய கர்த்தர் கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்றால், மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். எந்த மனுஷன் இதை ஒப்பிட முடியும்? இப்படி ஒரு மேய்ப்பர் எனக்கு இருக்கிறார் என்றால், நீ மரணத்தை பற்றி கவலைப்படாதே, பாதாளத்தை பற்றி கவலைப்படாதே. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பவுல் சொல்றாருல, முதல் சந்திப்பில் அடிச்ச அடி அவருக்கு. இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா? எனக்கு தெரியாம போச்சு. நான் அந்த மத ரீதியான பரிசுத்தம், இந்த மாம்சத்தின்படியான ஆராதனை இதெல்லாம் செஞ்சுட்டு நான் சிக்கி கொண்டிருந்தேன். அவர் எதெல்லாம் குப்பைன்னு சொல்றாரு. பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை, மத ரீதியான வாழ்க்கை, மத ரீதியான பண்டிகைகள், கொண்டாட்டங்கள், மத ரீதியான கிரியைகள் அத்தனையும் சேர்த்து தானே ஒட்டு மொத்தமா சொல்றார். குப்பை. அது வேண்டாம். அது பழைய உடன்படிக்கை. அது சிலுவையில் அறையப்பட்டது, நீக்கப்பட்டது. இப்பொழுது தெய்வத்துவம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் மேய்ப்பனாகிய கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவர், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் எனக்குள்ளே வந்துவிட்டார். நான் சிலுவையில் அறையப்பட்டேன், மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன். இப்பொழுது நான் அல்ல, என் மேய்ப்பராகிய கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இதுதான் சுவிசேஷம். வேற என்ன சுவிசேஷம்? உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், வாலாக்காமல் தலையாக்குவார். அது சுவிசேஷம் அல்ல. அது உலகத்தானுக்கே கிடைக்குமே, உலகத்தானுக்கே கிடைக்கும். ஒரு பெரிய நல்ல மூளை உள்ளவர் 10 மடங்கு சமர்த்து இருந்தால் பெரிய அதிகாரம், உத்தியோகம் எல்லாம் கிடைக்கும். தானியலுக்கு கிடைச்சது 10 மடங்கு அவர் சமர்த்தாக இருந்தார், அவர் கிடைச்சது. அந்த உத்தியோகத்தில் அவரால் நிலைச்சிருக்க முடிஞ்சுதா? எந்த ராஜா உத்தியோகத்தை கொடுத்தாரோ அதே ராஜா சிங்கத்தின் கபில தூக்கி போட்டார். இப்படித்தான் இருக்கும். ஆனால் தானியேல் தன் தேவனை தன்னுடைய மேய்ப்பராக வைத்திருக்கிறதுனால சிங்கத்தின் கெபியின் வழியாக அவர் போயிட்டு வந்தார். அவ்வளவுதான். மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக நான் போனாலும் பயப்பட மாட்டேன். ஏன் என்றால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறேன். நம்முடைய மேய்ப்பன் யாருன்னு, நம்ம எந்த விதமாக மேய்க்கிறார் என்பதை குறித்து நமக்கு மனத்தெளிவு இல்லாமல் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சஞ்சலமாகவே இருக்கும், தேவையற்ற சஞ்சலம். தெளிவா ஆண்டவர் சொல்றாருல. இப்போ கிறிஸ்துவை நம்ப முடியாது. ஏன்? அவர் காணல. தானியேல் நம்பினார்ல. சிங்கத்தின் கபிக்குள்ள ராஜா தூக்கி போட்டா எனக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிற அந்த மேய்ப்பன் அவர் என்னை விடுவாரா?
தெருவில் போன்னு சொல்லி விட்டுருவாரா? ஒருத்தர் என்ன சிங்கத்தின் கெபில தூக்கி போட்டால் அவர் விட்டுருவாரா? அப்படி ஒரு மேய்ப்பன் நமக்கு கொடுக்கப்படலை. எல்லா விதமாக நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாது இருக்கிற ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத ஒரு ஆசாரியர், பிரதான ஆசாரியர் இல்லாமல் எல்லா விதத்திலும் அதனால நமக்கு இருக்கக்கூடிய நம்ம மனுஷ பௌதிகத்தில் இருந்தோம். இப்போ ஆண்டவர் நம்மை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். எழுப்பி ஆவிக்குரிய ஜீவனாக்கி அவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள்னு சொல்றார்ல. இந்த சரீரமானது நீங்கள் கிறிஸ்துவனிடமிருந்து பெற்றது, தேவனிடத்திலிருந்து பெற்ற சரீரம். இது பௌதிக சரீரம் அல்ல. இங்கே வாசமாய் இருக்கிறவர் என்னுடைய மேய்ப்பனாகிய கிறிஸ்து ஆவியானவராக அவர் உள்ளே இருக்கிறார். இதை நம்ம நம்பவே மாட்டோம். இதை குறித்து பேசவும் மாட்டோம். நம்ம எத்தனை இடங்களில் சொல்ல, இனி கண்ணீர் இல்லை, இனி கதறல் இல்லை, இனி புலம்பல் இல்லை, இனி அலறல் இல்லை, எல்லாம் நீக்கப்பட்டிருக்கு, பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்ப மாட்டோம். அவர் கிறிஸ்து என்னுடைய மேய்ப்பர் என்றால் என்னுடைய ஆவிக்குரிய மேன்மை இப்படி இருக்கிறது என்பதை நம்ப மாட்டோம். அதான கடினமான காரியம். 1000 ரூபாய் கொடு அப்படின்னா கொண்டு போய் கொடுப்பாங்க. சபைக்கு கொடு, ஸ்தாபனத்துக்கு கொடு, அங்கே கொடு, இங்கே கொடு என்று சொன்னால் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அதில் எனக்கு ஒரு பாதுகாப்பு வரும்னு நினச்சி கொடுப்பாங்க. ஒரு பாதுகாப்பு வராது. பணத்தை கொடுத்து ஒரு பாதுகாப்பு வரும் என்றால் கிறிஸ்து மரித்தது வீணாக இருக்குமே. கிறிஸ்து எதுக்காக அவர் மரித்தார் என்றால் நம்மை அவரோடு கூட, நம்முடைய நிர்பந்தம் எல்லாம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது. அதான் மேய்ப்பன் செஞ்ச மகா பெரிய காரியம். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தராக எல்லாவற்றையும் யுத்தம் பண்ணினார். நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து நடுவில் இராதபடிக்கு எடுத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி எல்லாவற்றின் மேல் அவர் சிலுவையில் வெற்றி கொண்டார். இதான் நம்முடைய வெற்றி. எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அவன் பயப்படுவானே. எப்படிப்பட்ட துரைத்தனங்களா இருந்தாலும் அவனுக்கு ஆபத்து உண்டே. எவ்வளவு ஞானி பண்டிதனாக இருந்தாலும் ஒரு சூழ்நிலையில் முட்டாளாவானே. ஆனா தன் மேய்ப்பனாகிய கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறவனுக்கு நம்பிக்கை உண்டு. அதனால சிலுவையின் மேல் அவர் நமக்கு ஒரு ஜெயத்தை அவர் கொடுத்திருக்கிறார். மேய்ப்பன் எப்படிப்பட்ட மேய்ப்பன்? நமக்குள்ளே நமக்கு பதிலாக வாழ்கிற கர்த்தர். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் கண்டுபிடித்தார். என்னை ஏன் துன்புறுத்துகிறாய்? அது அவருக்கு ஒரு வெளிச்சமாயிற்று. நான் இவரை பின்பற்றுகிறவர்களை, இவரை விசுவாசிக்கிறவர்களை தானே துன்புறுத்தினேன். இவரை நான் துன்புறுத்தலையே. அப்போ இவர் அவர்களுக்குள் ஜீவிக்கிறவர், தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்குள் அவர் ஜீவிக்கிறவர். எந்த ஓநாயும் தொட முடியாது. ஓநாயின் மத்தியில் ஆட்டுக்குட்டி போல தோன்றினாலும் இந்த ஆட்டுக்குட்டிக்குள் இருக்கிறவர் கர்த்தர். எந்த ஓநாயும் தொட முடியாது. அவரை துன்புறுத்துகிறதற்கு சமானம், முள்ளின் மேல் உதைக்கிறதுக்கு சமானம். என்ன ஆகும்? இதை கண்டுபிடித்தவர் பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாருக்காகவும் ஒருவரை மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், இனி பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து உயிர்த்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படியாக அவர் எல்லாருக்காகவும் மரித்திருக்கிறார். முடிந்தது எல்லாம் நிர்பந்தம். அதனால தான் சிலுவையை குறித்தே அல்லாமல், கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு எதை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். மீதி எல்லாவற்றிலும் கேடு இருக்கு. ஆனால் இந்த சிலுவையின் மூலமாக நான் உயிர்ப்பிக்கப்பட்டு என் மேய்ப்பன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன், எனக்குள்ளே கிறிஸ்து ஆவியானவராக வாசமாய் இருக்கிறார் என்று நம்பணும். ஏன்னா நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட அநேக காரியங்கள் பாரம்பரியத்தின்படி இப்படி நாம் விசுவாசிக்கிறது இல்லை. கர்த்தரின் மேய்ப்பராக எனக்குள்ளே இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறது இல்லை. நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக கர்த்தருடைய ஆவிக்குரிய சரீரத்தையும் அவருடைய ஆவி நம்மில் இருக்கிறது என்றும் அவருடைய வாசஸ்தலமாக நாம் தேவாலயமாக இருக்கிறோம் என்று எத்தனை இடத்துல எழுதியிருக்கிறார் நிருபங்கள்ல.
நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். கையினால் கட்டப்பட்ட கட்டடத்தில் தேவன் வாசமாய் இருக்க மாட்டார். அதுக்கு மேல நான் என்னை தேவாலயம் என்று நம்ப மாட்டேன் என்றால், என் மேய்ப்பர் எனக்குள்ளே வாசமாய் இல்லை என்று நான் நம்ப மாட்டேன் என்றால் எனக்கு என்ன பாதுகாப்பு உண்டு? ஒரு நொடி பொழுதுல புயல் போல சூழ்நிலைகள் மாறும் பொழுது, ஆபத்து புயல் போல வரும்போது என்ன பண்ணுவாய்? நான் எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் கிருபையின் காலத்துல, அதையெல்லாம் நீ அலட்சியம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். நான் கூப்பிடுறேன், நான் கை நீட்டுறேன், கேட்க மாட்டேங்கிற. உனக்கு கண் இருக்கு, நீ காண மாட்டாய். காது இருக்குது, கேட்க மாட்டாய். இருதயம் இருக்குது, உணர மாட்டாய். நான் உன்னை குணப்படுத்தாதபடிக்கு உன் இருதயம் கொழுத்து இருக்கிறது. நான் என்ன சொல்லி?